வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் தொகுதி மாறுறீங்க? திருநெல்வேலி எம்எல்ஏவாக இருக்கீங்க, இந்த தேர்தலில் ஏன் சாத்தூரில் போட்டிடுறீங்க? தொகுதி மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இது பாஜக தொண்டர்களுக்கே முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையும் கூட, அண்ணாமலை அவருடைய சப்போர்ட்டர்ஸு, பாஜக தொண்டர்கள்லாம் பயங்கர காண்டில் இருக்காங்க. கட்சியையே அதிமுக கிட்ட அடகு வச்சுட்டாரு நயினாரு. வெறும் 27 சீட்டு தான் அதிமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த 27 தொகுதிகளும் ஓட்ட உடசலு, நான் வின்னபிள் சீட்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள்லாம் கடுப்பில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நயினார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏன் தொகுதி மாறினாராம்? அதிமுக கேட்டாங்களாம், இந்த வாட்டி திருநெல்வேலி தொகுதியில் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அதிமுக கேட்டாங்களாம். அதனால நயினார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இப்படியா பேசுறது? இப்படியா நெகோசியேஷன் பண்ணுறது? வாங்கினதே 27 சீட்டு. அந்த 27 சீட்டை முடிஞ்ச அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அதிமுக கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு அவருடைய தொகுதியையே அதிமுக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருக்காரு. அதிமுக ரத்தம் உடம்புல ஓடுது அப்படின்னு சொன்னார்ல, அப்போவே சுதாரிச்சிருக்கணும் பாஜக மேலிடம். அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ பாஜக தொண்டர்கள் வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, தாவேகா 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சாங்களே, அதில் பேராவூரணி தொகுதிக்கான வேட்பாளராக யார் அறிவிச்சாங்க தெரியுமா? காண்டியப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை அறிவிச்சாங்க. இப்போ பாலிமரில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு. தாவேகா வேட்பாளராக அறிவித்த காண்டியப்பன் 10 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமீனில் வெளியே வந்து வரான். கஞ்சா வழக்கில் சிக்கி சிறைக்கு போய் 10 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமீனில் வெளியே வந்து வரான். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் புகுந்து வழக்கறிஞரை தாக்கிய மற்றொரு குற்ற வழக்கில் ஏப்ரல் 8ஆம் தேதி பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கான் அந்த காண்டியப்பனுக்கு எதிராக. ஏப்ரல் 6ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். ஏப்ரல் 8ஆம் தேதி தாவேகா வேட்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்போது வேண்டுமானாலும் காண்டியப்பன் கைது செய்யப்படலாம். ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னா 233 தொகுதிகளில் மட்டும்தான் தாவேகா போட்டியிட முடியும். அதனால் தாவேகா முன்கூட்டியே பேராவூரணிக்கான வேட்பாளரை மாற்றுறது நல்லது அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸு அட்வைஸ் பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேகா என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 2. கடைசி டாப்பிக்கு மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு. இன்றைக்கி மார்ச் 31 அப்படி நான் சொன்னோன்னே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். இந்தியாவிலேருந்து, நம்ம நாட்டிலேருந்து நக்சலிசத்தை 100% அகற்றுவோம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு இந்த மார்ச் 31 தான் டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கம். இன்றைக்கி டேட் வந்துருச்சு. 100% நக்சலிசம் நாட்டிலேருந்து அகற்றப்பட்டுருச்சா அப்படிங்கிற கேள்வி சம்மந்தப்பட்ட டிபேட் தான் நடந்துக்கு இருக்குது. எதிர்கட்சிகள்லாம் எங்கள் 100%லாம் இன்னும் கிளியர் ஆகலையே அப்படின்னு எதிர்கட்சிகள் வழக்கம் போல் வாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்டும் நக்சலிசத்துக்கு எதிராக இப்படி ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆப்ரேஷனை நடத்தி ஆயிரக்கணக்கான நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆனாங்க. லாஸ்ட்டு ஒரு 6 months 1 year-ஆக ஆயிரக்கணக்கான நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகியிருக்காங்க. வேறு எந்த கவர்மெண்ட்டும் பண்ணது கிடையாது, மோடி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. இதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் வழக்கம் போல் வந்துட்டாங்க. குறுகிய காலத்திலேயே ஆயிரக்கணக்கான நக்சலைட்டுகள் இப்போ சரண்டர் ஆகியிருக்காங்க. நிறையா டேஞ்சரஸான நக்சலைட்டுகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மிஷனை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. மிச்சம் சொச்சம் இருக்கக்கூடிய நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகி தான் ஆகணும். ஹோம் மினிஸ்ட்ரி அதை பார்த்துக்குவாங்க. எதிர்கட்சிகள் இதிலெல்லாம் தேவையில்லாத அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.